வேழமுகத்து விநாயகனை தொழவு மிகுத்து வரும். ஆதி பராசக்தி அம்மா, தாயே, லோகமாதா, எல்லாரையும் காப்பாத்து. இந்த கிராமத்தை ஓகோடு வச்சிருக்கணும் தாயே. பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. அப்படியே குறுக்கலையா? அந்தால நிக்கிறானே வெளியூர்கார பையன், நம்ம ஊர் பொண்ணை பலவந்தமா கெடுத்துட்டான். அது விசாரிச்சு தீர்ப்பு சொல்லத்தான் நாம பஞ்சாயத்துக்காரங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறோம். படையாச்சி, எனக்கு இவ்வளவு வயசாச்ச, இப்படி ஒரு தைரியம் எனக்கு வந்ததே இல்ல. இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடலாம். நீ ஒரு அல்பையா, உனக்கு அறிவு இருக்கா? அவங்கிட்ட 1000 ரூபாய் இருந்தா இவளையா சேர்ந்துடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அட என்னங்க நீங்க ஒண்ணு, இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை மரத்துல கட்டி வச்சு புளியவரால அடிக்கணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. நாட்டமக்காரையா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். நான் சொன்ன மாதிரியே இந்த பயலுக்கு தண்டனை கொடுங்க. நான் வரட்டுமா? எங்க போற? எங்க போறேனா? இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டா நான் போற போது அவனை போட்டு உதைக்க போறேன். சீக்கிரம் வா. வரேன். அப்புறம் வந்து ஏன் கண்ட இடத்துல வாய விடுற? நீ கவன்றியா? ஆமா, இவன் பாட்டுக்கு அடி உதைன்னு சொல்லிட்டு போயிட்டா முரட்டு பைய. இந்த மாதிரி பசங்கள் எல்லாம் ஊரு கடத்தனியா? இவனுக்கு மூஞ்சியில முழிச்சாலே சோறு கிடைக்காது. யோ, உமக்கு விவசாயே கிடையாது. இவன் அடுத்த ஊருக்கு போனா அங்க பொண்ணே கிடைக்காதா? யாருக்கு விவசாய கிடையாது? உனக்குதான். யாருக்கு? உனக்குதான். அறிவே கிடையாது. எனக்கு அறிவு கிடையாது. யாருக்கு அறிவு கிடையாது? என்னங்க உங்களுக்குள்ள எதுக்காக வீணான சண்டை? அபராதமும் போட்டு புளிய விழாரால அடிச்சு ஊரை விட்டு கடத்தி விடுவோம். திருப்தி தானே? நாட்டாம, அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால
அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அடிச்சிருமோ? பட்டாமணியார், நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுள்ளான்னு சொல்றாரு. யோசனை நல்லா இருக்கு குருக்கள் ஐயா. ஆனா பொண்ணை பெத்தவங்க ஒத்துக்கணுமே. என்னம்மா, அப்படி பண்ணிக்கலாமா? எங்களுக்கு சம்மதங்க. ஏண்டா வெளியூருக்காரா, அந்த பொண்ணை கட்டிக்க சம்மதமா? சம்மதம் இல்லாமையா அந்த பொண்ணை கெடுத்தா? அட கம்மன்றியா, உன்னையா கேட்டேன். சை, சம்மதமா? பஞ்சாயத்து முடிவுக்கு கட்டுப்படுறேனுங்க. அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரிடா, உங்க கல்யாணத்தை என் செலவுலயே முடிச்சு வைக்கிறேன், போங்க. உங்க கல்யாணம் முடிஞ்ச ராத்திரி என் நாடகம், அதுவும் இவர் செலவிலேயே. ஐயா, நாடகமா? ஏய், நாடகம் இப்ப இல்ல. ஆஹா. என்னது ஆன்னு கதை கேட்கிற மாதிரி கேக்குற? பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் போங்க. ஜெயிச்சுட்டேன். என் மரம் தான் கடைசி வரைக்கும் சுத்திட்டு நான் தான் ஜெயிச்சுட்டேன். சர்தான் நிறுத்துறா, சாட்ட சரியில்லை, இல்லாட்டா என் மம்பரம் சாயந்தரம் சுத்தம். என் மம்பரத்துக்கு ஆணி சரியில்லை, இல்லாட்டா என் மம்பரத்தை யாராலும் நிறுத்த முடியாது. ஜெயிச்சது நானு, தோச்சு என்னடா ஆளாளுக்கு ஒரு சாக்கு சொல்லுங்க. போடுங்க தோப்பு வரணும். என்னடா மிரட்டுற? தோப்புக்காரன புறாடி என்னடா செய்வ? அப்புறம் உங்களோட பம்பரோட நான் வரமாட்டேன். ஆட வரமாட்டியா? டேய், மிரட்டாதீங்கடா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதான பார்த்தோம், நாங்க சொன்னா நீ ஆடணும். சரி. அவனை ஏன்டா விளையாடுறீங்க? ஆடுங்க. அம்மா, அம்மா. வாடா ராமு, எங்க உன்ன ரொம்ப நாளையா ஆளை காணோம்? அது வந்து கோயிலுக்கு போயிருந்தியா? குளத்துக்கா? பின்ன யாராவது ஏதாவது வேலை சொன்னாளா? பின்ன இவ்வளவு காலம்பரை எங்கடா போயிருந்த? பம்பராட. ஏண்டா, பம்பரம் ஆடுற வயசாடா இது உனக்கு? வர முடியாதுன்னா மிரட்டி கூப்பிடாள. யாருடா உன்னை மிரட்டுறா? அதான் கோதண்டா மாணி குப்சாமி வாழலாம். ஏண்டா, முளைச்சு 3 இலை விடாத வாண்டு பசங்க அவ மிரட்டுறான்னு நீ பயப்படுறியே, நீ என்னடா புள்ள? தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு இப்ப என்ன வயசு? 28 வயசாக போறது. அவளுக்கு ஆளுக்கு 10 வயசு ஆறது. மொத்தம் எத்தனை? 30. இந்த 28 அந்த 30ஓட மோத முடியுமா? உன் கணக்கும் நீயும் போய் கை கால் அலம்பிண்டு வா, அடை பண்ணி வச்சிருக்கேன். அடையா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இத வந்துட்டேன். சாப்பிடுப்பா. என்னமா அது 2 அடை போடுற? நீக்கு இருக்கிற எமர்ஜென்சிக்கு ஒரு டசனாவது போடு. இன்னைக்கு இருக்கிறது இவ்வளவுதான், பேசாம சாப்பிடுற. ஏண்டா, அதுக்குள்ளவா அடையை சாப்பிட்டுட்ட? என்ன பண்றதுமா, உன் கையால பண்ண அடை வாயில போட்டதும் வெண்ணைய கரைஞ்செடுத்து. சரி சரி, வாடிக்கைக்காரெல்லாம் காத்துட்டு இருப்பா, சீக்கிரமா இட்லியை குடுத்துட்டு வாப்பா. சரி. அப்பா ராமு, ஜாகிரதையா போயிட்டு வாப்பா, பத்திரமா வந்து சேரு. அப்பா. குருக்கள் மாமா. படாராமோ, டேய், தினம் கார்த்தால இட்லி கொண்டு வர்ற, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. ஏன்டா? அது ஏன் மாமா கேக்குறேன்? நேக்கு ஏகப்பட்ட வேலை. அப்படி என்னடா நோக்கு வேலை? எல்லாருக்கும் இட்லி கொடுக்கணும், ஆத்துக்கு போகணும், குழஞ்சான் சாப்பிடணும், திண்ணீர் தூங்கணும், பசங்க வந்துடுவாங்க, பம்பரம் ஆடணும், இருட்டிடும், திரும்ப மோஞ்சான் சாப்பிடணும், திரும்ப தூங்கணும், திரும்ப. டேய், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப இருமுறா, நெஞ்சு வலி வர. இதோட தினம் இட்லி கிடைக்கிறா. வேண்டாமா, நான் செய்யறேன்னு சொன்னா போட ஆசடு, நான் இருக்கிற வரைக்கும் நோக்கி போடுறேன்னு சொல்றா.
ஏன் மாமா, எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிரியம் இல்ல? இருக்காத பின்ன, ஒரே புள்ள இல்லையா? ஏன் மாமா, ஜானகி எங்க? உள்ள இருக்கா. ஜானகி, 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 ஜானகி. வராம இட்லி கொண்டு வந்திருக்கியா? ஜானகி, எங்க அம்மா இன்னைக்கு அடை கொடுத்தா நோக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு ராமு வேணும் சிரமம்? இது என்ன சிரமம்? ஜானகி, இன்னைக்கு என்னெல்லாம் பிடிக்கிறதோ அதை நோக்கம் கொடுத்துட்டு சாப்பிடணும் போல தோன்றது. ஏன் அப்படி தோன்றது? என்னமோ தோன்றது. சரி சரி, அடை கொடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்பவே என் கண் முன்னால சாப்பிடணும். நான் அப்புறமா சாப்பிடுறேன் ராமு. இப்பவே சாப்பிடணும். முடியாது. அப்புறம் நானே நோக்கு ஊட்டி விட்டுருவேன். அது உன்னால முடியாது. பாக்கலாமா? மாமா ராமு, வந்துட்டே இருக்கு மாமா. என்ன மாமா? என்னடாங்க ரகலை? ஜானகி இருக்காளே அசடு, அடைய சின்னத்தாச்சு பிடிவாத பிடிச்சா நான் முடியாது போன்ட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா மாமா. ஏதுடா அடை? அது நீங்க எப்படி தெரியும்? அவளே கேளுங்க. நான் வரேன் மாமா. ஆள் தான் மதமதான்னு வளர்ந்திருக்கானே தவிர குழந்தை மனசு இல்லையாம்மா? உன்னை சுட்டுட்டா தினமும் யாரா எனக்கு இட்லி கொண்டு கொடுப்பாங்க? மாமா, தினமும் எங்க அம்மா இட்லி சுடுறத பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. ஒரு நாளைக்கு நீங்க துப்பாக்கி சுடுறத நான் பார்க்கணும். நான் சுடுறத எதுக்குடா பார்க்கணும்? நீயே சுட்டு பாரு, சொல்லித்தர. நானே சுட்டு பாக்குறதா? எப்ப மாமா? டேய், எந்த வித்தியும் கத்து கொடுக்கறதுக்கு முன்னால குருதர்ஷனை கொடுக்கணும்டா. சரி மாமா, எங்க அம்மாவுக்கு தெரியாம இன்னொரு இட்லி போட்டு கொடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்போ ஒண்ணு செய், தினமும் காலையில வந்து என் துப்பாக்கியை தொடச்சி சுத்தம் செஞ்சு வை. சரி, அப்ப கொடுங்க, இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். அவன் இட்லிக்காக பட்னியா காத்துட்டு இருக்கிறான். முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் தான் மத்தலாம். வா. சரி மாமா, நாளையில இருந்து பம்பம் கிடையாது, துப்பாக்கி துடைக்கிறதா வேலை. நல்ல சிரிங்கோ, அடிக்காதீங்கோ. கிஸ்தி, திரை, வரி, வண்டி. வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்ற விரைத்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? இல்லை, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மஞ்சள் அரைச்சானோ மாவு அரைச்சானோ, முதல்ல குழம்புக்கு மிளகா அரைச்சு குடியா. குடு. என்ன நான் என்னத்தை தலை குளிக்க போறேன்? சீக்காய் அரைச்சு குடியா. ஒருத்தி என்னடான்னா மிளகா அரைச்சு கொடுன்றா, இன்னொருத்தி என்னடான்னா சீயக்காய அரைச்சு கொடுன்றா. ஈசா, விதி என்பது இதுதானோ? என்ன அழுக? எதுக்கெடுத்தாலும் அழுதே சாதிச்சிருவியே. இப்போ குழம்புக்கு மிளகா முக்கியமா, இல்ல இந்த சிங்காரி தலைக்கு சீயக்கா முக்கியமா? சீயக்கா தாண்டி முக்கியம், மிளகா தாண்டி முக்கியம், மிளகா தாண்டி முக்கியம். எனக்கு இப்போ நாடக வசனம் தாண்டி முக்கியம். யத்தா, உங்களுக்கு நான் தான் முக்கியம். பச்சா, உங்களுக்கு நான் தானே முக்கியம். நான் தான் முக்கியம், நான் தானே முக்கியம், நான் தான் முக்கியம், நான் தான் முக்கியம், நான் தான் முக்கியம், நான் தான் முக்கியம். சும்மா இருடி மூத்தவள. அடி போடி இளைய வாழ. என்னடி அவருக்கு நான் தாண்டி முக்கியம்? அப்படி இல்லைன்னா நேத்து ராத்திரி மச்சான் என்கிட்ட அப்படி எல்லாம் வசனம் பேசிருப்பாரா? என்கிட்ட பேசாத பொல்லாத வசனம் அப்படின்னு உங்ககிட்ட பேசிட்டாரு புதுசா. என்ன வேண்டாங்கிற சொல்லுடி. ஐயோ, ராத்திரில ஏதோ வசனங்கள்லாம் பேசியிருப்பேன். அதெல்லாம் பகல்ல அம்பலத்துக்கு கொண்டு வரங்களேடி. அவசியம் வந்துட்டா அம்பல படிச்சுதானே ஆகணும். என்னடி மிரட்ட? வசனத்தை எடுத்து விட்டேன் பாப்போம். சொல்ற கேட்டுக்கடி. சொல்லுடி. உன் சத்தாலத்தி இருக்கால மூத்தவ, அவ ஒரு மூதேவி. நீ
சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்ரீதேவி. அவ ராட்சசி, நீ ரொம்ப. உன் கால் தூசிக்கு அவ பெறமாட்டா. உன் காலை கழுவி குடிச்சா கூட அவளுக்கு அறிவே வராது. இப்படி எல்லாம் என் மச்சான் சொன்னாருடி. அதே வசனம், இதே வசனம் முந்தானா ராத்திரி என்கிட்ட பேசினாரே, அதே வசனம் தாண்டி. அப்போ ஒரு எழுத்து கூட மாறுதலே இல்லையா? அதேதான். அட பாவி, இதே மாதிரி எத்தனை பேர்த்தியா பேசிருக்க? உங்ககிட்ட மட்டும்தான். என்னது? உங்ககிட்ட மட்டும்தான். உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான். அழுதே சாதிச்சிருவியே. அப்பவே சொன்னாரு எங்க அப்பா, அரிதாரம் பூசுறவனை நம்பாத நம்பாதேன்னு. அத கேட்காம மோசம் போயிட்டேனேடி தங்கச்சி. அத நான் புரிஞ்சுக்காம உங்களை தப்பா நினைச்சிட்டேனே அக்கா. வைக்கிற ஒப்பாரிய வீட்டுக்குள்ள போய் வைங்க. நான் வசனம் படிக்கணும். நீ வாடி தங்கச்சி. வாங்கக்கா. கிஸ்தி வரி வட்டி. முதல் பொண்டாட்டிக்கு மிளகாய் அரைத்து கொடுத்தாயா, இரண்டாவது பொண்டாட்டிக்கு சீயக்காய் அரைத்து கொடுத்தாயா? மாமா இட்லி கொண்டு வந்திருக்கேன். என் தலையில பாடுற. ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே போட்டுட்டேடா. நீங்க தானே படிச்சனே. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கு? 1க்கு 2டா, 1க்கு 2. தபப்பையா, வாழ்க்கையில எந்த தப்பு வேணுமானாலும் செய். ஆனா 2 பொண்டாட்டி மட்டும் கட்டிக்காத. போங்க மாமா, இன்னைக்கு ஒண்ணுக்கே வழியை காணோம். கொடுத்து வச்சவே. சரோஜா இட்லி கொண்டு வந்திருக்கேன். அட வாடா சரோஜா, ராமு வந்திருக்கான் பாரு. ஏண்டா ராமு, என்ன இன்னும் சின்ன பையன் மாதிரி அரை டவுசர் போட்டுக்கிட்டு இருக்கிற? வேட்டியை கட்டி பழகு, அப்பதான் கல்யாணம் காட்சி ஆகும். நீக்கு எதுக்கு மாமா கல்யாணம் எல்லாம்? இப்படித்தான் நான் சின்ன வயசுல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணேன், அவ உன்னை பெத்து போட்டு போயிட்டான். இப்ப 4-5 வச்சிருக்கேன், அதுவும் பத்தல. 4-5 என்ன வச்சிருக்க? நாக்குட்டி. ஏன் சரோஜா 4-5 நாக்குட்டி உங்க அப்பாவுக்கு வச்சிருக்கா? உன்னை கடிக்க. ஐயோ ராமு கொஞ்சம் நில்ல. என்ன? டெக்கா டான்ஸ், ராணியின் நடனம் நடைபெற்றது. மக்களுக்கும் போலீசாருக்கும் கைகலப்பு. அவனா இவங்களுக்கு ஏன் கலப்பு? பிறகு அமைதி. புயல் மாதிரி நடனம், புயல் மாதிரி நடனம். அவளை நம்ம ஊருக்கு கொண்டாந்து ஆட விட்டு இந்த ஊரையே ஆட்டணும். பண்றேன். சரோஜா சீக்கிரமா நான் போகணும். சாப்பிடு. வாசனை கும்முனு இருக்கு. பேஷ் பேஷ். நிஜமா சொல்றேன், எங்க அம்மா பண்ணி கொடுக்குற அடைய விட ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா இது என்னமா ஒரு பண்றது? கோழி முட்டை இல்ல, அதை உடைச்சு ஊத்தி அந்த மாவுல செஞ்ச தோசை ஆம்லெட். ஐயோ வரமாட்டேங்கிறது. படையாச்சு மாமா, சரோஜாவை கண்டிச்சு வைங்கோ. இப்படிதான் நான் தின்னு தெரிஞ்சா எங்க அம்மா என்ன கொண்டு போட்டுடுவா. விளையாட்டுக்கு செஞ்சிருக்காடா, நீ போய் வெளியில வாந்தி எடுத்துரு. உன் பேர்ல உள்ள பிரியத்தினால தானே தேவையில்லாம கூட உன்கிட்ட தினம் இட்லி வாங்குறான். போனா போட்டு விடு. இந்தாமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, பாவம். நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டுமாடா? வேட்டிய கட்டு, நான் தான் கட்டி விடணும் போல இருக்கு. ராமு என் மேல கோவமா? என் மேலேயே எனக்கு வருத்தம். என்ன வருத்தம்? நான் ஐயர் பையனா எல்லாம் வந்திருந்தா இது மாதிரி 2-3 சாப்பிட்டுக்கலாமே. நான் இன்னொன்னு போட்டு தரேன். சரோஜா இனிமே இது மாதிரி ஏதாவது குடுக்கறதா இருந்தா அது என்னன்னு சொல்லாம கொடுத்துரு. தெரியாம திருட்டா பாவம் இல்ல. அப்போ நாளைக்கு நான் கருவாட்டு மீன் வறுத்து தரேன், பக்கோடா நினைச்சு சாப்பிட்டு. ஐயோ சொல்லிட்டியே. ஆமா நான் வர்றேன். சரோஜா நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தாராளமா கேளு ராமு. முட்டைகாசு இன்னைக்கு கொடுத்தியே, ராத்திரி வயிற்றுக்குள்ள கோழி கத்துமா? ஆமா கத்தும், குக்குருக்கோன்னு கத்தும். அப்படி கத்திட்டு எங்க அம்மா நிரந்தரமா என்ன உங்க அதுக்கே அனுப்பிச்சுடுவா. வந்துடு, என்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே விளையாடுதான்.
நேக்கு மறந்து போறது கூட சொல்லிடுறேன். படையாச்சி மாமாத்துக்கு 10, சேரு மாமாத்துக்கு 20, வேட்டைக்கார மாமாவுக்கு 7, குருக்கல் மாமாவுக்கு. என்னம்மா நான் பாட்டு சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? அம்மா அம்மா, அம்மா அம்மா அம்மா, ஐயோ எங்க அம்மா விழுந்துட்டாளே, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறாளே, ஐயோ யாராவது வாங்க, எங்க அம்மா விழுந்துட்டா, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறா, ஐயோ யாராவது வாங்க, பாருங்க அம்மா கீழே விழுந்துட்டா, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறா, பாருங்க. அட பாவமே ராமு, உங்க அம்மா அந்த உலகத்தை விட்டே போயிடுச்சுப்பா. மம மாத்ரு பிரேசக அக்னிம் தக்தே. கொள்ளிச்சட்டில் இருக்கிற நெருப்பு அம்மா நெஞ்சில குட்டுறாமு. சேர்வேன், இந்த அப்பாவி பைய ராமுவுக்கு இருந்த ஒரே துணை உங்க அம்மா, அவளும் போயிட்டான். இனிமே அவன் என்ன செய்ய போறான்? மாமா என்னப்பா எல்லாரும் சொல்லிக்காம போறாளே. ராமு, சாவுக்கு வரவா சொல்லிட்டு போக மாட்டாப்பா. டேய், ஏண்டா திடீர்னு அழற? ராமு, ஏன் அழற? ராத்திரிக்கு சாதத்துக்கு நான் எங்க போவேன்? நம்ம மாத்திரம் வந்து சாப்பிட்டு போடா, நம்ம மாத்திரம் வந்து சாப்பிடு. சாதம் நீங்க போடுவேன், எங்க அம்மா போயிட்டாளே, அம்மாவுக்கு நான் எங்க போவேன்? உங்க அம்மா எங்கேயும் போல இருக்கா. என்னம்மா சொல்ற? உங்க அம்மாவை காட்டுறேன், வா. அதோ பாடுறா, லோகநாயகி அம்மா. தாய்க்கெல்லாம் தாயாகி தயை புரியும் தயவே, தாயற்ற சேய்க்கெல்லாம் துணை நிற்கும் செழுங்கருணை பொருளே, பசித்தழுத வாய்க்கெல்லாம் அமுதூட்டி வாழ்விக்கும் அறமே, அன்பே அருளே அம்மாவே தாழ் போற்றி. அம்மா இருக்கா குருக்கள் மாமா சொல்லிட்டாளு. நேக்கு அம்மா இருக்கா குருக்கள் மாமா சொல்லிட்டாளு. என் அம்மா இப்போ அம்பாளாவே சன்னதிக்குள்ள நிக்கிறாளா. அம்மா இருக்கா குருக்கள் மாமா சொல்லிட்டாளு. என் அம்மா இப்போ அம்பாளாவே சன்னதிக்குள்ள நிக்கிறாளா. ஜானகி, நோக்கு தெரியுமோ? அவன் நேக்கு மாத்திரம் அம்மா இல்ல, நோக்கும் கூடத்தான் அம்மாவா. அவன் நேக்கு மாத்திரம் அம்மா இல்ல, நோக்கும் கூடத்தான் அம்மாவா. என்ன பெத்த அம்மா செத்து போனதா சொல்றாளு, அது சும்மாவா? அம்மா இருக்கா குருக்கள் மாமா சொல்லிட்டாளு. என் அம்மா இப்போ அம்பாளாவே சன்னதிக்குள்ள நிக்கிறாளா.
பட்டாமணியோ கிட்டா மாமா எங்கிட்ட சொல்லுங்க கடைக்கு போகணுமா பட்னம் பொடியா பொட்னம் பாக்கா பன்னீர் புகையில வறுவல் சீவலா என்ன வேணும் சொல்லுங்க பட்டாமணியோ கிட்டா மாமா என்கிட்ட சொல்லுங்க கடைக்கு போகணுமா என்ன சொன்னாலும் கேட்டே பாருங்க பசிக்கிறச்சே மட்டும் சாதம் போடுங்க நேக்கு பசிக்கிறச்சே மட்டும் சாதம் போடுங்க பரவாயில்லையே தாயில்லா பிள்ளையானாலும் நீ வாயில்லா பிள்ளை இல்லடா பொழைச்சுப்ப. யார் மாமா சொன்னது நேக்கு அம்மா இல்லன்னு? அம்மா இருக்கா குருக்கள் மாமா சொல்லிட்டாளு என் அம்மா இப்போ அம்பாளாவே சன்னதிக்குள்ள நிக்கிறாளா எலே உங்க அம்மாளுக்கு கொள்ளி வச்சு 10 நாள் ஆகல, அதுங்காட்டி என்னடா கூத்தும் கும்மாளமோ பாட்டா பாடுற? என்ன சொன்னீர்? நேக்கு அம்மா இல்ல. இல்லை என்று சொன்னதெங்கு யாரடா அம்மா இல்லை என்று சொன்னதெங்கு யாரடா என் தாயை அந்த கோவிலுக்குள் பாரடா இல்லை என்று சொன்னதெங்கு யாரடா அம்மா இல்லை என்று சொன்னதெங்கு யாரடா அன்பு செய்யும் அம்மை அவள் அங்கிருப்பதுண்மை பிள்ளை என்று என்னை அவள் கொஞ்சுகின்ற அன்னை பட மூடா புத்தி கேடா அங்கு போடா கண்டு வாடா மூடா கேடா போடா வாடா. வரவா ராஸ்கல், என்ன கிண்டலா பண்ற? மன்னிச்சுக்கோங்க மாமா, நாடகத்துல நீங்க பாடுற மாதிரியே நானும் பாடி காமிச்சேன். அதானே பார்த்தேன். அம்மா இருக்கா குருக்கள் மாமா சொல்லிட்டாளு என் அம்மா இப்போ அம்பாளாவே சன்னதிக்குள்ள நிக்கிறாளா ஜானகி ஜானகி. ஆராமோ, என்ன விஷயம்? மாமா இல்லையா? இத்தனை நாளைக்கு அப்பா எப்போ இருந்திருக்கார்? கோயில் போயிருப்பார்ல. தெரியறதோ இல்லையோ, அப்புறம் என்ன மாமா இல்லையான்னு ஒரு கேள்வி. இருந்தாலும் உங்க ஆத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேண்டாமா? வழக்கமா எதுக்கு வருவேன்? இட்லி கொண்டு வந்தர. அப்படியே வருது. இட்லி வாத்து தரத்தான் இப்ப அம்மா எனக்கு இல்லையே. மன்னிச்சுக்கோ ராமு, உங்க அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன். பரவாயில்ல, அம்மாதான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாளே. வேற ஏதாவது பேச. என்னத்த பேசுறது? ஏதாவது குடும்ப விஷயமா பேசு. குடும்ப விஷயமா? உங்க ஆம்படையா குழந்தை குட்டிகள் எல்லாம் சௌக்கியமா? ஆம்படியாளா குழந்தை குட்டிகளா? யாருக்கு? உனக்கு. நீ தானே சொன்ன குடும்ப விஷயம் பேசுவான்னு. அதுக்காக இல்லாத ஆம்படியாலையும் பிறக்காத குழந்தை குட்டி பத்தியுமே பேசுறது? ஆசடு. வேற யாருக்கான்னு சொல்லி பேசுறேன். ஆமா ஜானகி, நேக்குன்னு யாரு இருக்கா? செத்து போன எங்க அம்மா நேக்கு ஒரு தம்பியோ தங்கையோ விட்டுட்டு போயிருக்கூடாது. அப்படி ஒரு தம்பியோ தங்கையோ விட்டுட்டு போயிருந்தா இந்த நிலைமையில அது உனக்கு ஒரு சுமைதானே ராமு? ஆனாதான் எங்க சுமையை விட இது ஒரு பெரிய சுமையா ஜானகி? ராமு, நீ ஏன் உன்னை அனாதைன்னு நினைச்சுக்கிற? நாங்கெல்லாம் இல்ல. உண்மைதான் ஜானகி, நீ மாமா இருக்கிறது தான் நேக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அடடே ராமுவா, எப்படா வந்த? இப்பதான் மாமா. நாளைக்கு கார்த்தால கோயிலுக்கு வந்துடும். திருவிழாவுக்கு கொடி ஏத்துறா. எந்த கட்சி கொடியாத்துறா மாமா? அம்மன் கட்சி கொடி கோயில்ல வந்து வர்றா. அசடு போ மாமா. இப்ப பார்த்தா அசுடுன்னு சொல்றேன். நாட்டாம கொடி ஏற்றியாச்சு. இந்த வருஷம் கோயில் திருவிழாவை அமக்களமா நடத்தி கொண்டோம். ஜமாத்தி போடுவோம். என்ன குருக்களையா? அம்மா நவனால அமோகமா நடக்கும். இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவுல சேர்வ நாடகத்தை நிறுத்தி விட்டு டான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆட போறவர் ரெக்கார்ட் ராணி. இத பாருங்க, பொதுஜனங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதுலயே என்ன கேட்கிறேன், நடத்துங்க. அப்ப தந்தி கொடுத்துறேன். அங்க பாத்துக்கிறேன், எங்க பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். பார், எங்க வேணாலும். டைம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அந்த பொண்ணு வரும்போது மரியாதையா நடந்துக்கணும். அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடாதீங்க. ஏனாதிப்பய மாதிரி பறக்காதீங்க. ஆமா படையாச்சு, காஞ்ச மாடு கம்புல விழுந்த மாதிரி அவன் ஓடுவானுங்களே.
ஆமா வாங்க 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 உங்க ஊர்ல பொம்பளைங்களா இல்லையா தேங்காய் பொறுக்கிற மாதிரி வந்து வரீங்க அது அவருங்க பொறுக்குனா என்னையா இன்னைக்கு தேங்காய்க்கு என்ன மதிப்பு தெரியுமா நீ நாக்கு அடக்கி பேசியா நாங்க யார் தெரியுமா திருவிழா கமிட்டியாவது மம்மிட்டியாவது வழிவிடுங்க நீ வா ராணி ராணி ரெக்கார்ட் ராணி என்ன பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பிய இல்லையே இல்லையா இப்பதான் கேள்விப்பட என் பேரு ராமசாமி படையாச்சி புஞ்சையில 100 நஞ்சையில 100 தோட்டம் துறவு ஊர்ல பாதி நம்மது அப்படியா சுத்தது கண்ணு என் பேர் கருப்பையா சேர்வேன் பெரிய ராஜபான் நாடக கலைக்காக உடல் பொருள் ஆவி அத்தனையுமே அர்ப்பணம் செஞ்சவன் அப்படிங்களா பொய் பொய் என்ன தையே உன்கிட்ட தான் பொருள் இல்ல 6 அடி உயரத்துக்கு உடம்போட நின்னுக்கிட்டு அர்ப்பணம் பண்ணேன்னு ஏன் பொய் சொல்ற ஆமாங்க அவர் யாருங்க அவரு நம்ம ஊரு வேட்டக்கார வேல்சாமி இவரு நம்ம ஊருக்கே பாதுகாப்பு துப்பாக்கிய தூக்குனாரு சுடாம கீழே வைக்க மாட்டார் சிரிச்சாதான் பயமா இருக்கும் பேசிட்டு பொட்டி படிக்க தூக்குற போட்டோ கூப்பியா ராமப்பையா வந்துட்டேன் மாமா அறிவு இருக்கா அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் ஐயா எவ்வளவு நேரமா பொட்டி படுக்க கையில புடிச்சுக்கிட்டு இருக்காரு வாங்கடா வாங்கனியா நீ குடுமா பொட்டிய புடியா கைய உடியா கைய புடி இதையும் புடி புறப்படலாமா இதுல போறது குதிரை வண்டி மோட்டர் பைக்கு காரு எல்லாம் நம்மதுதான் எதுல வேணாலும் போலாம் வா துப்பாக்கிய சுட்ட உடனே பாஞ்சுது யார கேட்டியா ஓரத்துல எடுத்து போறான் எல்லாம் நம்மதுதான் எதுல வேணாலும் போலான்னு சொன்னேன்ல அதனாலதான் சத்தியமா சொல்றேன் அந்த பையன் நான் சும்மா பட மாட்டேன் ராணி மோத்துக்காக பார்ப்பா அரிசி இந்த பாரியா என் துப்பாக்கி மோட்டருக்கு எவன் தொட்டாலும் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் மன்னிச்சுக்கோ நீ வீட்டுக்கு போ அவனையே உன் மோட்டர் பைக்க எடுத்து கொண்டாந்து உன் வீட்டுல கொடுத்து மன்னிப்பும் கேட்க சொல்றேன் தடுப்பெடுத்து காரியத்தை கெடுத்துறாத கண்ணா போ விலகையா அட நீ விலகியா இதுதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது தெரியுது இல்ல வர மாதிரி நிக்கிறீங்களே வந்து தள்ளுங்கய்யா வீட்டுல போய் காபி சாப்பிடலாம் இவங்களுக்கு இந்த டப்பாக்கார வச்சுக்கிட்டு அல்ப என்ன பேச்சு பேசுது தெரியுமா வேட்ட இந்த ரிக்கார்டோட வந்திருக்கிறானே பையன் ரொம்ப திமிரானவன் போல இருக்கு அவனை என்ன செய்யறேன்னு பாரு நீ செய்வ கண்ணா செய்வே அட நிறுத்துகையா நிறுத்துகையா நிறுத்தியா சரியா நிறுத்தியா வீட்டை தாண்டி நிறுத்துறீங்களே இது வரைக்கும் நான் எப்படியா நடந்து போறது ரெக்கார்டு வந்துட்டியா வா 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 வாயா மோட்டர் பைக்கு உள்ள வா அரண்மனை வீடு வாங்க வாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசுன்னு ஒரு காலத்துல இந்த வீட்டை அரண்மனை வீடுன்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினது எங்க கொள்ளு தாத்தா எப்படி அடே அப்பா என்ன அடே அப்பா என்னையா பொல்லாத வீடு ஒரு பழைய ஓட்டு வீடு ஒரு மனுஷன் தங்குவானா யாரா நீ நானா ரெக்கார்ட் ராணியோட மாமன் மாமா இது பரம்பரை வீடு பாருங்க இடிக்க கூடாது அதனாலதான் நம்ம தோட்டத்துல சகல வசதியோட இதுக்குன்னு ஒரு மாடர்ன் பங்களா கட்டி இருக்கிறேன் அங்கதான் நீங்க எல்லாம் தங்க போறீங்க வந்தது வந்தீங்க ஒரு காபி சாப்பிட்டு போங்க வாங்க வாங்க பேராதி பசங்க இதுக்கு முந்தி காபிய பார்த்ததே இல்லையா அலையறீங்களே நீ மாத்திர வாமா ஆமா நீங்களும் வாங்க தடிப்பையில போட
சரோஜா, சரோஜா. என்னப்பா? ராணிக்கும் மாமாவுக்கும் காப்பி கொடு. காபி இல்ல, பால் திரிஞ்சு போச்சு. பொண்ணு யாரு? என் மக ஒரே பொண்ணு. அவங்க அம்மா ஜோடுவா? மறந்து போச்சு. ஆஹா, என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான். யாரு ஜோடியா இருந்தா என்ன, இவங்க முகத்தோட நல்லா தான் இருக்கு. புறப்படுவோமா? காபி பங்களாவில் சாப்பிடலாம். ராணி, புறப்படு புறப்படு. கேட்டா அறிவட்ட முண்டான், இத கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோட்டத்து பங்களாவை கொண்டா, வாயா. எங்க காப்பி அங்கேயா? கார தள்ளியாட்ட காப்பியா? வாயா தள்ளணும். இல்ல ராமு, எதுக்காக இதெல்லாம் நீ சமைக்கிற? சுமக்க சொல்லி உங்க அப்பா தான் சொன்னார். அதுக்காக கண்டவ பொட்டியில நீ சமைக்கணுமா? எங்க அம்மா சொல்லுவா, பொலி சுமக்கிற கழுதைக்கு பூவா இருந்தானே புல்லா இருந்தானே சுமக்க வேண்டியதானே அது வேலைன்னு. உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. நான் மாறல, எல்லாருமே என்ன மாத்திட்டா. ராமு, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். வாங்க. உட்காரு. ரெக்கார்டு, வீடு பிடிச்சிருக்குதா? வீடு பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரையும் பிடிச்சிருக்கு. நிஜமாவா? படையாச்சி மாமா, வெற்றி படிக்கல எங்க வைக்கிறது? இவன் ஒரு 5ஆம் படம் அங்க வைடா. மாமாவை கூப்பிடுறாங்க, மருமக பிள்ளையா? ஆஹா, எடுபுடி. ஆடு மாடுல இருந்து மனுஷ வரைக்கும் மாமாடு தான் கூப்பிடுவான். பேரு ராமு. அப்பாவி. ராமு, என்ன மாமா? நானும் ஒரு மாமா தானே? நிச்சயமா நீங்க மாமா தான். சரி சரி, படையாச்சி மாமா பேசிட்டு இருக்கட்டும், நீ எனக்கு ஊரை சுத்தி காமி. படையாச்சி மாமா ஏதாவது வேலை சொல்லுவார். என்னப்பா வரமாட்டேங்கிறான்? சொல்லுங்க. போடா போ, ஊரை நல்லா சுத்தி காட்டு. அப்படியே இந்த மோட்டர் பைக்கை எடுத்துட்டு வந்தமே மேல்சாமி போய் கோவிச்சுக்கிட்டு இருப்பான், சமாதானப்படுத்த. அடே ராமு, சீக்கிரமா வராதே, கொல்லமாவா. என்ன யோசிக்கிற? சுத்தி காட்டட்டும். சரிக்கடா. வித்தியாசமா நினைக்காத. கொஞ்சம் இருங்க, குளிச்சிட்டு வரேன். அப்புறமா குளிச்சுக்கலாம். அடாடாடாடா, கை கேட்டது வாய் கேட்டல. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எங்க வீடு மாமா. இந்த பக்கம் படிக்கலாம். அது தேரு மாமா வீடு, முருகை மாமா வீடு இந்த பக்கம். ஆத்தங்கரை பட்டுக்கரை தான். விஸ்வமாமா, மணிக்கு ட்ரெஸ் மாத்துவலா? உங்க ஊர் கோயிலுக்கு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்தணும்டா. வேட்டுக்கிற மாமா. யார கேட்டா என் மோட்டர் பைக் எடுத்த? எனக்கு பிடிச்ச எதையும் யாரையும் கேட்காம எடுக்கிறதா என் பழக்கம். ஏண்டா அடிச்ச? திமிரு பிடிச்சவங்களை அடிச்சுட்டான் எனக்கு பழக்கம்.
வேண்டாப்பா பாவம் விட்டுருப்பா விட்டுருப்பா சாமி வேண்டாப்பா 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 பாவப்பா விட்டுருப்பா நீ இந்த ஊரை விட்டு உயிரோட போய் பாக்கட்டா மாமா நாலு நாளைக்கு போறோம் வந்துருங்க பாக்கிறதே சுத்தி காட்டுறேன் இதுவா ஐயோ பாவம் இருங்கோ நானே வந்துடுறேன் அடிடா அடி செம்ம அடி இன்னும் சித்த நாள் ஆயிருந்தா அந்த மாமா உங்களை பொண்ணம் புரட்டு போட்டிட்டு பாருங்க என்ன மிரட்டுங்க அவர்கிட்ட அடி வாங்க மாமா இதுதான் எங்க ஊர் கோயில் பக்த சிகாமணி தீப்பெட்டி வச்சிருக்கேன் கற்பனை கொளுத்து வா உள்ள இருக்கிற விளக்குலயே கொளுத்தலாம் பீடி கொளுத்த அசடு அசடு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே கோயில் விளக்குல பீடி கொளுத்தலாமா அது பெரிய குத்தம் பட பித்து குளிப்பால பெரிய குத்தம் கண்டுபிடிச்சிட்டான் மாமா மாமா என்ன பிச்சுக்குள்ளு சொல்லாதீங்க ஏண்டா ஜானகி வந்துட்டு இருக்கா யாரோ ஜானகி அத பாருங்கோ இந்த ஊர்ல இப்படி ஒரு ஐட்டமா யாரா அவ மரியாதையா பேசுங்க அப்ப வருஷம் நீ கட்ட கோபம் வரும் கோபம் வருது இருக்கட்டும் யாரா அவ அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ நீயா சொல்லனா நானே போய் கேட்டுக்கிறேன் சரி நானே சொல்லிடுறேன் அது வந்து இந்த அம்மன் கோயில் குறுக்கள் இருக்கார அவரோட பொண்ணு ஜானகி கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல உனக்கா கேட்டேன் அவளுக்கு ஆயிடுச்சான்னு கேட்டேன் அத பத்தி உனக்கு என்ன கவலை என்னடா ஏதோ நீ கட்டிக்க போற பொண்ணு மாதிரி பேசுற அப்படித்தான் வச்சுக்கோயேன் வச்சுக்கிறதா அந்த பொண்ணு மேல ஆசைப்படுதா மக்கு மக்கு நான் தான் ஆசைடு நீ என்னை விட பெரிய ஆசைடா இருக்கியே எந்த பொண்ணாவது நான் மேல ஆசைப்படுறேன்னு வாய் திறந்து சொல்லுவடா அதான பார்த்தேன் என்னமோ நீ கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு மாதிரி கவலைப்படுறிய கவலைப்பட வேண்டியதாண்டா அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு விழுந்துடுச்சு கண்ணு வந்துடுதா இப்படி உட்காச்சுக்கோ என்ன ராமு ஒரு மாதிரியா இருக்க ஆமா ஒரு மாதிரியா தான் இருக்க அதுக்கு என்ன போ ராமு என்ன ஒரு மாதிரியா பேசுற எப்படியே பேசுற நீ சீக்கிரம் அம்மன் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆத்துக்கு போ ராமு நீ உடனே போறே இல்லையா அனுப்பிச்சிட்டனே ஏன்டா விரட்டிட்டு அந்த கிளிய இந்த பூனை கண்ணில் படக்கூடாதுன்னு தான் என்னமோ ஜானகியை கொத்திட்டு போயிடுற மாதிரி போ ஜானகின்னு விரட்டினிய கொத்திண்டு போயிடுவியோ என் ஜானகி மேல உன் கை பட்டுது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நேக்கே தெரியாது போட சோனிப்பேல நான் நினைச்சனும் ஜானகி என்ன ஊர்வசியை கூட தூக்கிட்டு போயிடுவேன் ஊர்வசி வேணா தூக்கிட்டு போ என் ஜானகி விட்டுடு உன் ஜானகிய ராவோட ராவா தூக்கிட்டு போல என் பேரு விஷ்ணு இல்ல என் மாமா பையல என் ஜானகி கிட்ட வாழாட்டுன நான் பத்திரகாளியா மாறிடுவேன் பெரியோர்களே தாய்மார்களே பிறந்த குட்டிகளே பங்காளிகளே மாமன் மச்சான்களே நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம ரெக்கார்ட் ராணி இப்போது ஆடப் போகிறாள் முதல் மரியாதையாக அவளுக்கு என் கையால் மாலை போட போகிறேன் ஓடி பிடிச்ச விளையாடுற எப்ப மாலை போடுறது அவ எப்ப ஆடுறது நீயே போடு வெக்கமா எனக்கு வெக்கமே கிடையாது நான் பல பேருக்கு போட்டு பழக்கம் படையாச்சி
படையாச்சி, நீங்க ரெக்கார்டு டான்ஸ் நடத்துவீங்களோ முக்காடு டான்ஸ் நடத்துவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் உள்ளூர் கலைஞன். எனக்கு தான் முதல் மாலை மரியாதை தேவை. இங்க இருக்கிற கூட்டம் உனக்காக இல்ல, ராணிக்காக. யாருக்கு ஜனங்க ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. பார்க்கலாமா? பார்க்கலாமாடா? அஞ்சரை கட்டையில காயாத கானகத்தே பாட்டு பாடினா ஜனங்கள்லாம் ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்கடா. ஒரு அவுன்ஸ் மோர் கேட்பாங்களா? ஐயோ, ஒன்ஸ் மோர்னா இன்னொரு தடவை பாடுன்னு கேட்பாங்க. முதல்ல நீ ஒழுங்கா பாடி இருந்தா ஏயா ரெண்டாம் தடவை கேக்குறாங்க? ஜனங்களை நீயே கேளியா? உன்னோட பாட்டு வேணுமா ராணியோட ஆட்டம் வேணுமான்னு? உன்னோட பாட்டு தான் வேணும்னா மாலையை நீயே போட்டுக்கோ. ராணியோட ஆட்டம் தான் வேணும்னா மரியாதைய மேடையை விட்டு இறங்கு. என்னையா சொல்றீங்க? ரெக்கார்டு இந்த இழுவை இழுக்குதே, இவருக்கு ஏன் நாடகம் முதல் மரியாதை எல்லாம் எல்லாமே இழுக்குது. இறங்கு, போ மேடையை விட்டு இறங்கு. அந்த இடத்துல குத்தாதையா, ஏகப்பட்ட வியாதி. நாடக மேடையில எத்தனையோ வில்லன்களோட தலைய சீவனவன்டா நானு. நிஜ வாழ்க்கையில ஒருத்தனோட தலைய சீவரன்னா அது உன்னோட தலையாதான் இருக்கும். இந்த விழா முடியறதுக்குள்ள நீ முண்டண்டா முண்டம். உடு வேலுசாமி, உடு வேலுசாமி, உடு வேலுசாமி. விட்டுட்ட வேலுசாமி, வேலுசாமி, வேலுசாமி. என்ன ஐயா? என்ன வேலுசாமி, என்ன தனியா விட்டுட்டு வந்துட்ட? ஏயா இவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கா உனக்கு வீண் வம்பு? மாலை வேணும் லோலோன்னு ஏன் அலையற? நாளைக்கு மாலை வேணும்னா பூக்கடைக்கு வா, என் கையால உனக்கு 100 மாலை போடுறேன். அமைதி அமைதி. இப்போது மாலை அணிவிக்க போகிறேன். ரெக்கார்டு, நீ ஆடுற ஆட்டத்துல இந்த ஊரே ஆடணும். ஜமாயி உட்காந்துட்டு டான்ஸ் பாரு வா. அட வாயா, அட வாயா. சரி போ. வேலுசாமியோ, வேலுசாமியோ. ஜடையாடும் அழகு சிற்பந்தா, நான் தான் அள்ளி புஷ்பந்தா.
என்ன ஆட்டம் என்ன ஆட்டம். நீ ஆடின ஆட்டத்துல திருவிழாவே ஆடி போச்சுல்ல. என்ன மாமா? ஏன் டான்ஸ் ஏற்பாடு பண்ண உங்களுக்கு கெட்ட பேர் வராம இருந்தா சரி. நல்லா இருக்கு போ. வருஷா வருஷம் இந்த சேர்வையோட காட்டுக்கத்தல கேட்டு கேட்டு புளிச்சு போன இந்த காதுக்கு ஓ ரெக்கார்ட் டான்ஸ் சமபந்தி போஜனம் மாதிரி. ஐயோ மணி ஒன்னாச்சு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க படுங்க, நான் வர்றேன். என்னங்க இந்த ராத்திரில நீங்க தனியா போகணுமா? இங்கேயே தங்கிட்டு காலையில போலாமே. நானா? தங்கிடுங்க. எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு பாக்குறேன். கஷ்டமா? நாங்க குடுத்தல வச்சிருக்கிறோம், பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். கொள்ளமாவே வாங்க. மணி கவனிச்சுக்கோ. ஐயோ விவரம் தெரிஞ்ச மாமே. ரெக்கார்டு உன் டான்ஸ பார்த்ததுல இருந்து காயக்கல்ப சாப்பிட்ட மாதிரி 20 வயசு இறங்கிடுச்சு. இங்க பாரு. நீ வரமாட்ட, நான் வர்றேன். அப்பா விழுந்துட்டேன்னு பாக்குறியா? மெத்த எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. பால் சாப்பிடுறீங்களா? பாலா உன் கையால விஷ கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். நான் சிவன் மாதிரி. என்னது ரெக்கார்டு? ஒரு மின்னல் மாதிரி இருந்தது. உன் மேனி என் மேல பட்ட உடனே காந்த கண்ணை பறிக்குது. அட நீயா? போட்டோ எடுக்கிறியா? எடு எடு, பெருசா எடுத்து பிரேம் பண்ணி இங்க மாட்டு. படையாச்சி, போட்டோ எடுத்தது பிரேம் போட்டு மாட்டுறதுக்கு இல்ல, நோட்டீஸ் அடிச்சு தெரு தெருவா ஒட்டுறதுக்கு. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் செய்திராதப்பா. எனக்கு ஊர்ல இருக்கிற நல்ல பேரை கெடுத்துறாத. இனிமே இந்த மாதிரி தப்பு காரியங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன். ரெக்கார்டு உன் மாமா கிட்ட கொஞ்சம் சொல்ல. அப்பா அந்த போட்டோவை கொடுத்துறேன். நாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் கேஷ் என் கைக்கு வந்தா இந்த போட்டோ நெகட்டிவ் உன் கைக்கு வரும். நாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் கேஷ் என் கைக்கு வந்தா இந்த போட்டோ நெகட்டிவ் உன் கைக்கு வரும். விஸ்வம் புல்ல காட்டி ஆட்ட பலி கொடுக்கிற மாதிரி அந்த பொண்ணை காட்டி என்ன பழி வாங்கிட்ட. திருவிழா முடியறதுக்குள்ள உன்னை நான் பலி கொடுக்கல, நான் படை மயக்குவேன் ஆடி மயக்குவேன். போங்க மாமா, இந்த டான்ஸ் வந்து நீங்க பாக்கல. மடையா, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பாக்குற வயசானதுக்கு அசடு அசடு. இந்த வயசுல தான் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பாக்குறான். உங்க அப்பா தான் அசடு. ஜானகி இன்னைக்கு திருவிழாவில சினிமா காட்டுறாராம். ஒரே காட்சி 2 படம், ஒரு எம்ஜிஆர் படம், ஒரு சிவாஜி படம். மாமாடு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துடு. வரும்போது வேர்க்கடல அவிச்சு எடுத்துன்னு வந்துடு. ஒரு முக்கியமான விஷயம், அந்த தடிப்பை அங்க வருவான், அவன் கண்ணுல மட்டும் பட்டுடாது. ஏன் அவனை கண்டு பயப்படுற? பயமா? நேக்கா அவன் மட்டும் உங்ககிட்ட வாழாட்டினா சுட்டு பொசிக்கிடுவேன். பார்த்துமா? படையாச்சி, இன்னைக்கு எம்ஜிஆர் படமா சிவாஜி படமா? அட அதுல பாதி இதுல பாதி காட்டுறாங்களா? ஏதோ காட்டினா சரி, ஆரம்பிக்க சொல்லியா? அட ஏயா கத்துற? பொட்டியே வரலையா? பொட்டி எதுக்குயா? படத்தை ஆரம்பிக்க சொல்லு. அட பிலிமே வரலையா? பிலிமே வரலையா? ஏன் தெரியுமா? போலாம். நீங்க போங்கப்பா, நான் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்துட்டு தான் வருவியா? ராமு, படம் பார்த்துட்டு சரோஜாவை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டாந்து விடு. வரட்டுமா? அப்பா ஒரே இருட்டா இருக்கு. வேல்சாமி கொஞ்சம் வர்றியா? சரியான பயந்தாங்குழியா. வா போலாம். ஐயா புடி. வேலுசாமி இங்கேயுமா விட்டுட்டு போயிட்டேன். வேலுசாமியோ, வேலுசாமியோ. ராஜா எங்கே, ராணியும் அங்கே, ராத்திரி
ராத்திரி ராஜ்யம்தான். ராகம் தாளம் பாவங்களோடு ரகசிய கீர்த்தனம்தான். ராஜா எங்கே ராணியும் அங்கே ராத்திரி ராஜ்யம்தான். ராகம் தாளம் பாவங்களோடு ரகசிய கீர்த்தனம்தான். மன்மத பானம் மார்பினில் பாய மன்னவன் தோளில் மங்கையில் சாய சுகம் இதோ இதோ. ராஜா எங்கே ராணியும் அங்கே ராத்திரி ராஜ்யம்தான். ராகம் தாளம் பாவங்களோடு ரகசிய கீர்த்தனம்தான். கன்னித்தாமரை கண்ணில் மலர்ந்ததோ, முத்தம் இடாத முல்லை பூமுகம் சித்தம் கவர்ந்ததோ. புதுமை மடியில் இளமை வடிவம் ஊஞ்சலாடாதோ ஊஞ்சலாடாதோ. எங்காத்து வெண் பொங்கலே எங்கம்மா பண்ண பெத்த குழம்பே. எங்காத்து வெண் பொங்கலே எங்கம்மா பண்ண பெத்த குழம்பே. தோசையோ அத்தனையோ சாப்பிட்ட நேற்று தாசை. அங்கே பாருங்கோனா திறந்திருக்கு போங்கோனா வெக்கமா இருக்கு. அங்கே பாருங்கோனா திறந்திருக்கு. ஏனா இப்படி அசடாயிருக்கேன். இதுக்கா நீங்க சினிமா பார்த்தேன். அவளை போல ஆசையா பேசுங்கோ. ஜானகி, சுட்டு போட்டாலும் எனக்கு அதெல்லாம் வராதுடி. ராமு ராமு போலாமா? என்ன புள்ள? என்ன இன்னைக்கு சாமிக்கு முன்னால வேட்டை கிளம்பிட்டீங்க? அடடே, மறந்தே போயிட்டேன்ல. இத வந்துட்டேன். பத்தமா புள்ள, போயிட்டு வாங்க. துப்பாக்கி காணுமே. துப்பாக்கிய காணுமா? இந்த ஊர்ல இதுவரைக்கும் ஒரு திருட்டு போட்டு நடந்தது கிடையாது. இப்போ தோட்ட அரைச்சு துப்பாக்கி ஒண்ணு காணாம போயிருக்குன்னா அது இந்த ஊர்க்காரங்க வேலை இல்ல, ஒண்ட வந்த பிடாடி இருக்கான விஸ்வம் அவ செஞ்ச வேலையாத்தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்.
அதான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கோமே, வரட்டும் விசாரிப்போம். அட என்ன சாமி நீங்க ஒண்ணு, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேற வேணுமா? இதோ பாருங்க, அந்த விஸ்வம் பையன் திருடி இருக்கான்னு நான் எந்த கோயிலையும் சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன். வாடா, உன்னால பெரிய தொல்லையா போச்சு. அடி, படையாச்சி. அவன் வரான். இன்னைக்கு அவனை விடவே படாது. இந்த பார் சேர்வ, இந்த விவகாரத்துல என்னை இழுக்காத. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நான் வெந்து போயிருக்கிறேன். அப்ப 2 பேரும் கம்முன்னு இருப்போம். இந்தாடா, வேட்டக்கார வேலுச்சாமியோட துப்பாக்கிய நீ எடுத்ததாக அவர் சொல்றாரு. நீ என்னடா பதில் சொல்ல போற? அந்த துப்பாக்கிய நான் எடுக்கல. இந்த ஊர்ல உன்னை தவிர அதை எடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த ஊர்ல ஒரு பயலுக்கும் தைரியம் இல்லைன்னா உடனே அதை நான் தான் எடுத்தேன்னு முடிவு பண்ணிடுறதா? நீதானா சொன்ன எனக்கு பிடிச்ச எதையும் யாரையும் கேட்காம எடுக்கிறதா என் பழக்கம்னு? இப்போ அதுதான்டா சொல்றேன். ஆனா உன் ஹைதர் அலி காலத்து துப்பாக்கி எனக்கு பிடிக்கவும் இல்ல, அதை நான் எடுக்கவும் இல்ல. இல்ல, இந்த வேட்டக்கார வேலுசாமி வீட்டு துப்பாக்கியை நீ திருடல? இல்ல. சரி, சத்தியமா சொல்லு, அந்த துப்பாக்கிய நீ எடுக்கல? சத்தியமா அந்த துப்பாக்கிய நான் எடுக்கல. சாமி மேல சத்தியமா சொல்லு, அதை நீ எடுக்கல? என் மேல சத்தியமா சொல்ற, அதை நான் எடுக்கல. சாமி மேல சத்தியம் பண்ணு. என் மேலதான் சத்தியம் பண்ணுவேன். டேய், சாமி மேல சத்தியம் பண்ணுடான்னா எம் மேலன்றிய சாமியை விட வசந்தவனா நீ? ஆமா, உயிரோடு இருக்கிற என் மேல சத்தியம் பண்றதை நம்பாத நீங்க, உயிரே இல்லாத கல்லு மேல சத்தியம் பண்றதை எப்படியா நம்புறீங்க? கல்லுன்னு சொன்னேன். யார பார்த்து கல்லுன்னு சொன்னேன்? நீங்க விழுந்து விழுந்து கும்பிடுறீங்களே அந்த அம்மனத்தை சொன்னேன். அம்மாவை கல்லுன்னு சொன்னா ஒரு நாக்கு அழுகி போகும்டா, அயோக்கிய பயலே. சொன்னாலே நாக்கு அழுகி போகும்னா அந்த கல்ல கடப்பாறையில அடிச்சு நொறுக்கிறேன். எனக்கு என்ன ஆயிடுதுன்னு பாப்போமா? மாட்டக்கடிச்சு கடைசியில எங்க அம்மனையே சவாலுக்கு இழுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? கேட்டீங்களா ஐயா? நம்ம அம்மனுக்கு சக்தி இருக்கால் யானை இவன் பார்க்க போறானோ? ஏயா, அவன் கண்ட மேனி பேசுறான், அதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. ஓ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? அவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாத்தீங்களா? சில்பா தலைய பார்த்துட்டு தான் அவன் கேட்கறான். இப்ப அம்மிக்கு என்ன பிரயோஜனம்? விடு. கடைசியா கேக்குறேன், இப்ப சாமி மேல சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. ஆனா நானும் கடைசியா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்தா சரின்னு சொல்லுங்க, அந்த கல்ல கடப்பாறையில அடிச்சு நொறுக்கிறேன். ஏயா தலை குனிறீங்க? சொல்லுங்க, நீங்க எல்லாரும் தெய்வம்னு நம்புற அந்த கல்ல உடைக்கட்டுமா? உடனே பாப்போம். குருக்கையா, அவன் இந்த அளவுக்கு வந்த பிறகு நாம பின்வாங்கிறது கோரத்தனம். இப்ப நாம இங்க கூடி இருக்கிறது அவன் துப்பாக்கி திருடினானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அம்மனுக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக இல்ல. குறுக்கலையா, இந்த விஷயத்துல 2 ஒண்ணு பார்க்காமட்டா நமக்கே அம்மன் மேல நம்பிக்கையிலே ஆயிடும். நீ சொன்ன மாதிரி செஞ்சு காட்டலாம் பாப்போம். செஞ்சு காட்டுறேன். உங்க முன்னாடி மட்டும் இல்ல, ஊரே கூட்டுங்க, அத்தனை பேரும் பார்க்கட்டும். அதுக்கப்புறமாச்சும் தெரிஞ்சுக்கங்க, நான் குற்றவாளி இல்ல. சரிடா, நாளைக்கு காலையில நீ சொன்னதை செஞ்சு காட்டு. அதுக்கப்புறம் நீ என்ன கதியாக போறேன்னு பார்க்கலாம். நமக்கறியா, நான் உயிரோட இருக்க வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க விட மாட்டேன். குறுக்கலையா, உங்களை இந்த கோவில குறுக்களா வச்சு மானியம் கொடுத்து எதுக்காக 3 வேளை பூசையும் செய்ய சொல்லி இருக்கிறோம். எல்லாரும் தெய்வ நம்பிக்கையோட இருந்து தெய்வத்தை வழிபட்டு க்ஷேமமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அந்த நம்பிக்கையே ஒரு அழிக்க நினைக்கிற போது அதை பார்த்துக்கிட்டு எப்படி குறுக்கலையா சும்மா இருக்க முடியும்? சொல்லுங்க குறுக்கலையா, சொல்லுங்க. அம்மா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நடக்கிறது நடக்கட்டும். ராவோட ராவா தப்பிச்சிட போறான். 4 பேரை காவலுக்கு போடுங்க. ஆமா, நடராஜ், அவனை சாவடியில கொண்டு போய் அடைச்சு வைங்க. வேலுசாமி,
யார் செஞ்சது இந்த கொடுமையை? யார் செஞ்சது இந்த கொடுமையை? நான் தான் செஞ்சேன். ராமு, நீயா அவனை சுட்ட? நீயாடா அவனை சுட்ட? ஏண்டா சுட்ட? ஏண்டா சுட்ட? என் காதுல ஏதோ ஒரு குரல் சுடுன்னு சொல்லித்து சுட்டுட்டேன். இந்த துப்பாக்கி உன் கையில எப்படா கிடைச்சது? இந்த துப்பாக்கி உன் கையில எப்படி கிடைச்சது? பதில் சொல்லு ராமு, பதில் சொல்லு. அம்மன் சிலை உடைக்கிறத பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அதான் கர்ப்ப கிரகத்துல ஒழிஞ்சுட்டேன். அங்க இந்த துப்பாக்கி இருந்தது. விஸ்வ மாமா அம்மன் சிலை உடைக்கிறதுக்கு கடப்பாரிய ஓங்குனதும் என் காதுக்குள்ள ஏதோ ஒண்ணு சுடுன்னு சொல்லிட்டு சுட்டுட்டு குருக்களையா, உங்களுக்கு இன்னமா புரியல? தன்னை அழிக்க வந்த அயோக்கியன அம்மா ராமு மூலியமா பழி வாங்கிட்டான். ஆமா குருக்களையா, இது அம்மனோட செயல்தான். இல்லன்னா அப்பாவி ராமு எதுக்கு சன்னிதானத்துக்குள்ள போகணும்? அங்க ஏன் துப்பாக்கி இருக்கணும்? அவன் கேட்ட அந்த குரல் அம்மனுடைய குரல் தான். நிச்சயமா ராமுவ அம்மன் தான் அனுப்பிச்சிருக்கா. எல்லாம் அம்மனுடைய செயல்தான். என்ன குருக்களையா யோசனை செய்யறீங்க? நடக்க கூடாது நடந்து போச்சு நாட்டாமக்காரையா, நடக்க கூடாது நடந்து போச்சு. எனக்கு எதுவுமே புரியல. குருக்களையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஊர்வலக்கெல்லாம் விசாரிக்க போலீஸ்காரங்க வந்துருவாங்க. அது வரைக்கும் நல்ல அவகாசம் எடுத்துங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்ல போற உங்க முடிவுக்குத்தான் இந்த ஊரே கட்டுப்படும். ஆமையா, அம்மா மனசுல என்ன நினைக்கிறான்னு தீர்மானிக்கிற சக்தி இந்த ஊர்லயே உங்க ஒருத்தருக்கு தான் உண்டு. நீங்க பார்த்து இத தெய்வ செயல் தான் சொன்னா நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம். ஊர் கட்டுப்பாட போட்டு வெளியே யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். ஆனா ஒண்ணு குருக்களையா, இது தெய்வத்தோட தீர்ப்பு தாங்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. உங்க முடிவுலதான் நம்ம ராமுவோட எதிர்காலமே இருக்குதுங்க. நடராசு, உடலை அப்புறப்படுத்திட்டு கோவிலை சுத்தம் செய்யுங்க. ராமுவ முனீஸ்வரர் கோவில் மண்டபத்துல தங்க வையுங்க. ராமு தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. அப்பா அப்பா, ஊரே தெய்வ செயல்னு ஏத்துக்கிற விஷயத்தை நீங்க மாத்திரம் ஏப்பா ஏத்துக்க மாட்டேங்கிறேன்?
நம்ம ராம கொலை செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா அவனா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாம்மா. அப்போ அம்மனுடைய உத்தரவால் தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பான்னு சொல்றீங்களா? அம்மனுடைய உத்தரவா இருந்துட்டா பரவாயில்லம்மா, வேற யாராவது மனுஷாளுடைய உத்தரவா இருந்துட்டா? அந்த விஸ்வம் வந்தன்னில இருந்து ஊர்ல எல்லாரோடையும் தகராறு பண்ணி இருந்திருக்கான். அவ யாராவது நம்ம அப்பாவி ராமுவை கருவியா பயன்படுத்தி இருந்தாள்? அப்பா, நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஏன் தெய்வ செயலாவே இருக்க கூடாது? நிச்சயமா இருக்க முடியாதும்மா. பழிவாங்கிற தன்மை மனுஷனுக்கு தான் இருக்குமே தவிர தெய்வத்துக்கு இருக்காது. ஒரு நாஸ்திகனை பழிவாங்கணும், தண்டிக்கணும் அந்த அம்மன் நினைச்சிருந்தா அதுக்கு எத்தனையோ மார்க்கம் இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அப்பாவிய குற்றவாளி ஆக்கினா அந்த தெய்வ செயல் என்னால ஏத்துக்க முடியலம்மா. இப்போ என்னதாப்பா முடிவு பண்ண போறேன்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. இந்த பிரச்சனைக்கு முடிவு அம்மன் சன்னிதானத்துல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் சித்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மத்தியானம் சாத்திட்டு போன கதவை யார் திறந்தா? அவனை யார் கொலை செய்ய சொல்லி தூண்டி இருப்பாங்கன்றத நினைச்சா அடிவயிறே ஆடுது. அவன் செத்ததுல எனக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த வருஷம் கோயில்ல முதல் மரியாதை எனக்குதான். அப்படி எல்லாம் நினைச்சு பெருசா ஒண்ணு சந்தோஷப்படாதீங்க. என்னடியோ, நீங்க தான் அவனை கூட்டத்துல வச்சு அன்னைக்கு தலையை எடுத்துருவேன்னு மிரட்டினீங்க. அப்ப அகால மரணம் அடைஞ்சவங்க ஆவியா பேயா அலைவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி மட்டும் அவன் அலைஞ்சா முதல்ல உங்களைத்தான் பிடிப்பான். மச்சான் மச்சான், என்னடியோ நீ என்ன சொல்ல போற? அவன் சாதாரண மனுஷன் இருந்தபோது பெரிய ரவுடி, அப்ப இப்ப பேயா வேற மாறிட்டான். சும்மா விடுவானா? என்னங்கடி ஆளுக்கு ஒண்ணு சொல்லி மிரட்டுறீங்க? பயமுறுத்தலத்தான். நாளைக்கு அந்த பேயால உங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த வீட்டுல 2 தாலியில இறங்கும். நானே போனதுக்கு அப்புறம் தாலி இறங்கனா என்ன, ஏறனா என்ன? அதனாலதாங்க சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு அந்த பேய் கல்ல படாம இருங்க. அறிவு கெட்டவளே, அந்த பேய் என் கண்ணுல பட்டாதானே அது கண்ணுல நான் படாம இருக்க முடியும். உங்களுக்கு போன கண்ணுங்க, பேய் முதல்ல உங்க கண்ணுக்கு தான் தெரியும். ஐயோ, எப்படி தெரியும்? எந்த ரூபத்துல வரும்? தெரிஞ்சவங்க மாதிரி வருமா, தெரியாதவங்க மாதிரி வருமா, வேண்டியவங்க மாதிரி வருமா, வேண்டாதவங்க மாதிரி வருமா, காலு மட்டும் இருக்காதா, கை இருக்குமா? இப்படித்தான் தங்கச்சி எங்க பெரியப்பாவை பேய் அடிச்சு ரத்தம் கக்கி செத்து போனாரு. இப்படித்தான் இதே மாதிரிதான் அவரு போய் 1 வருஷத்துக்குள்ள நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணு நடக்க போகுதேங்கிறத நினைக்கும் போது வளன்னு பேசிக்கிட்டு போய் பாருங்க. அந்த பேய்க்கு உங்க மேல இருக்கிற கோபத்துல எங்களை 2 போட்டு வச்சதுன்னா, அதனால இன்னைக்கு நீங்க வெளியிலேயே போய் படுத்துக்குங்க. போங்க. இனிமே நீங்க வெளியில தான் படுக்கணும். வேண்டாண்டி, வேண்டாண்டி, வேண்டாண்டி. ஈசா, இதான் விதி. நீ பயமுறுத்தினப்போ நான் உன்னை கொல்லன்னு நினைச்சேன். ஆனா நான் செய்யல. ஏன் பக்கத்து நீங்க
கத்துனா நானா? அம்மா, என் மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். வருது பேய் வந்து போத்திக்கிட்டு வருது. கட்டா போற்றி, கரம்பா போற்றி, முருகா போற்றி, சண்முகா போற்றி, போற்றி போற்றி. என்ன அப்போதே ஈஸ்வரா, என்ன காப்பாத்து. அம்மா, என்ன பெற்றவளே, என்ன காப்பாத்து. நான் தான் படையாச்சி வந்திருக்கிறேன். ஐயோ, சொன்னாலுங்களே, தெரிஞ்சவன் மாதிரியாவும் வரலாம், தெரியாதவன் மாதிரியாவும் வரலான்னு. ஏய், அரஞ்சு என்ன தெரியுமா? இதுவும் சொன்னாலுங்களே, அவங்க தாத்தாவும் பேய் அறிஞ்சுதான் ரத்தம் கக்கி செத்து போயிட்டாருன்னுட்டு நான் எப்படி முருகா ரத்தத்தை கக்கிறது? பேய் சார், என்ன சும்மா விட்டுட்டீங்களா, நான் உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன். பேய்க்கு அது காலு, கால் இருந்தா நம்புறியா? கால் இருந்தா பம்புறேன், நம்புறேன். கீழே பாரு. இன்னொரு காலை காட்டு. ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? அறிவட்டம் உண்டோம். 2 காலையும் தூக்குனேன்னா கீழே விழுந்துருவனே. ஆமா, நீதான் படையாச்சியா? படைய தேடுறியா? சீ, மூஞ்ச பாரு. ஆமா, படையாச்சி. வெளியில வாயா. அடச்சி, ஏயா ஏயா இப்படி பயந்து கத்துற? நீ ஒரு ஆம்பளை தானா? ஆமா, இந்த நேரத்துல எங்க? அதாவது சேர்வ, இன்னைக்கு நடந்த கொலை சம்பந்தமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நான் தான் ராமுவை ஏவி விட்டு விஸ்வத்தை கொலை செஞ்சேன். அட பாவி, நீயா செஞ்ச? ஐயோ, அந்த தைரியம் எனக்கு இருந்தா யாரையாவது ஆளை விட்டு என் 2 பொண்டாட்டிங்களையும் தீர்த்து கட்டியிருப்பேன் ஐயா. அப்படி ஒரு திட்டம் இருக்கா? ஒரு பேச்சுக்கு சொன்னையா, விஸ்வத்தினுடைய கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கு இருக்கே. அடையாச்சி, அதனால நீ ராமுவை ஏவி விட்டு விஸ்வத்தை சுட்டுட்டீரோ? அட பாவி, ஆறுதலுக்கு யார்ட்டையாவது சொல்லலாம்னு வந்தேன். என்ன தூக்குல தொங்க விடுற வரைக்கும் நீ தூங்க மாட்ட போல் இருக்க. ஏன் வாய பழகுற? சேர்வ, பேய். இந்த உடான்ஸ் எல்லாம் வேற எவங்கிட்டயாவது விடு. ஐயோ, நிஜமாவே பேய். வேணும்னா திரும்பி பார். எங்க? அடையாச்சி, நிஜமா பேய்தா? கால் இருக்குதா? என் கண்ணுக்கு தெரியலையே. என் கண்ணுக்கும் தெரியலையே. என்ன தெரியல? பேய் சிரிக்குதே, பேய் பேசுதே. கண்ணை திறந்து பார்த்தா தானே யாரு வந்திருக்கான்னு தெரியும். எங்களுக்கு தெரியும் பேய் தான் வந்திருக்குதுன்னு. எங்க பேய்? எங்க பேய்? எது? நம்ம சீனு. அட வழுக்க, ஏயா இந்த நேரத்துல வந்த? ராத்திரி 11 மணி டான் 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 அடிச்சது. பொடி டப்பாவை எடுத்தேன், பொடி இல்ல, தூக்கம் வரல. சரி, இன்னைக்கு நடந்த கொலையை பத்தி சேர்வர்கிட்ட விசாரிச்சு போலான்னு வந்தேன். ஏயா, இந்த ராத்திரியில இந்த கொலை விஷயத்தை தவிர வேற விஷயமே இல்லையா பேசுறதுக்கு? நிறைய இருக்கு. ஒரு 25 பைசா கொடுங்க, பொடி வாங்கிட்டு வந்து சொல்றேன். இந்தா, 1 ரூபாய் வச்சுக்கோ. 1 மூட்டை பொடி வாங்கி போடு. ராத்திரி பூரா ஏத்தின்னு தும்மு தும்முன்னு தும்மு. சரி, வரேன். இந்த கொலைய யார் சொல்லி ராமு செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறேன்? நீங்க யோசிச்சு வைங்க, நான் வரேன். எவனை பார்த்தாலும் இதே பேசுறானே. இந்த கொலைய பத்தி ஊரே சொல்லுது தெய்வ செயல்னு. இந்த குருக்கள் மட்டும் ஏன் சந்தேகப்படுறாரு? எல்லாம் உன் தலை எழுத்து. ஏன் உம்ம தலையெழுத்தா இருக்கப்படாதோ?
ஈசா எல்லாம் உன் செயல். நமஸ்காரம். சுவாமிக்கு எந்த ஊரோ? ஊரா ஊரா சுத்தர ஒரு பரதேசி. போற வழியில இப்படி கொஞ்சம் சிரம பரிகாரம். உட்காரும் போது சொன்னேனே ஈசா எல்லாம் உன் செயல். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அவன் செயல்தானா? அவங்க இல்லாம ஒரு அணுவும் அசையாதப்பா. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே இந்த கோவில்ல இன்னைக்கு மத்தியானம் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. வர வழியிலேயே கேள்விப்பட்டேன். ஊரே அதை தெய்வ செயல்னு நம்புறது. அது தெய்வ செயலா இருக்குமா? நீ என்னப்பா நினைக்கிற? என் பிரச்சனையே அதுதான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தெய்வத்தோட செயல்ல குழப்பத்துக்கு இடமே இல்லப்பா. ஈசா எல்லாம் உன் செயல். முடியாமல் உண்மைதான் உறங்கிடுமோ? தாய் வடிவில் கோயில் கொண்டு தெய்வம் தான் வாராதோ? வாய் திறந்து வழக்கில் நல்ல தீர்ப்பு ஒன்று கூறாதோ? யார் புரிந்த பாவம் இது யார் தலையில் விழுந்திடுமோ? ஊரறிய முடியாமல் உண்மைதான் உறங்கிடுமோ? ஆசை வழி சென்றானே அவன் செய்த காரியமா? கற்பெருமை கொண்டானே அவன் நடித்த நாடகமா? மூர்க்கனுக்கு உண்டான உன் கோபம் காரணமா? மூவருக்குள் யாரம்மா? அம்பிகையே கூறம்மா. தாய் வடிவில் கோயில் கொண்டு தெய்வம் தான் வாராதோ? வாய் திறந்து வழக்கில் நல்ல தீர்ப்பு ஒன்று கூறாதோ? காதல் வரம் கிடைக்காமல் தவம் செய்த பூங்கொடியும் கல்யாணம் கொண்டாட அவன் நினைத்த பைங்கிளியும் ஆளுக்கொரு திசையாக அலைபாயும் நாளம்மா. மூவருக்குள் யாரம்மா? அம்பிகையே கூறம்மா. யார் புரிந்த பாவம் இது யார் தலையில் விழுந்திடுமோ? ஊரறிய முடியாமல் உண்மைதான் உறங்கிடுமோ? தாய் வடிவில் கோயில் கொண்டு தெய்வம் தான் மாறாதோ? வாய் திறந்து வழக்கில் நல்ல தீர்ப்பு ஒன்று கூறாதோ? தீர்ப்பு ஒன்று கூறாதோ? தீர்ப்பு ஒன்று கூறாதோ? சபா ஜானகி, ஜானகி, அம்மா ஜானகி எங்க போயிட்டா? காலங்கத்தால கதவை திறந்து போட்டு. தெய்வத்தின் அம்சம் ராமனின் வழக்கு நிதி. அம்சம் ராமனின் வழக்கு நிதி. தாராளமா போடுங்க, தாராளமா போடுங்க. அம்சம் ராமனின் வழக்கு நிதி. அம்மன் அம்சம் ராமனின் வழக்கு நிதி. போடுங்க, நிதி போடுங்க. அம்மன் அம்சம் ராமனின் வழக்கு நிதி. போடுங்க, தாராளமா போடுங்க. அம்மன் அம்சம் ராமனின் வழக்கு நிதி.
ஏத்தா ஆ? என்ன இது திருவிழாவுக்கு கோயிலை சுத்தி போடுற மாதிரி கடகணில இங்க கொண்டாந்து போட்டிருக்காங்க. ராமுவை பார்க்க கூட்ட கூட்டமா வராங்க இல்ல, அதான். ஏமச்சா உண்டியல எதுக்கு குடுக்குறாங்க? அதானே. அது ஒருவேளை தீர்ப்பு ராமுக்கு விரோதமா அமைஞ்சிட்டா வழக்காட பணம் வேண்டாம், அதுக்காக தான் குலுக்கல். நம்ம ஊர் குறுக்களுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஒரே வார்த்தையில விஷயத்தை முடிக்காம இப்படி வெட்டியா இழுத்துக்கிட்டே போறாரு. சாயந்தரம் அந்த குருக்கள் ஐயா என்ன தீர்ப்பு சொல்லுவாருன்னு தெரியலையே. அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் மட்டும் அங்க வரப்போறதில்ல. நம்ம ராமு பேர்ல தப்பு சொன்ன என்னால தாங்கிக்கவே முடியாது. அத்தான் பேர்லயும் தப்பு வராம இருக்கணும். ஏட்டா ராத்திரி உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஐயோ வாய மூடுறீ, ராத்திரி பூரா நான் தூங்கலடி, மறுபடியும் கிளறீங்களே. போங்கடி வரேன். நீங்களும் வாங்க. இரு இரு. ஆமா, இந்த இடத்துல கடை போட்டது யாரு? எல்லாம் நம்ம தலைப்பாடனா தான் இருக்கும். திருவிழா வந்தாலும் சரி, யாராவது மண்டைய போட்டாலும் சரி, கடையை விரிச்சிருவாரு. யோ தலப்பா, என்ன கேட்காம கடை போட்டிருக்க, என் கமிஷனை கரெக்டா வெட்டிடு. உங்களை பத்தி தெரியாதா? வீட்டுக்கு அனுப்பிடுறேங்க. ஐயோ, செய்த பாவம் பத்தாதா? தெரிஞ்சவங்க மாதிரி வருதோ, தெரியாதவங்க மாதிரி வருதோ, வேண்டியவங்க மாதிரி வருதோ, வேண்டாதவங்க மாதிரி வருதோ. ஐயோ வாங்கலண்டி. வாங்க வாங்க. ராமுவின் வழக்கு நீதி, தெய்வத்தின் அம்சம் ராமுவின் வழக்கு நீதி, தெய்வத்தின் அம்சம் ராமுவின் வழக்கு நீதி. போடுங்கம்மா போடுங்க, போடுங்க. நிதி போடுங்க. அம்மன் அம்சம் ராமுவின் வழக்கு நிதி, அம்மன் அம்சம் ராமுவின் வழக்கு நிதி. போடுங்கம்மா போடுங்கம்மா போடுங்க. அம்மன் அம்சம் ராமுவின் வழக்கு நிதி, நிதி போடுங்க. போடுங்கம்மா. ராமு, ஊருக்கே நல்லது பண்ணிருக்கப்பா. உனக்கு எந்த கெடுதலும் வராம இருக்கணும். தேங்காய் தேங்காய் இதோ. கூட்டுங்க. அடை கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறாம. நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கேன். பட்னி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? ஒரு வாய் சாப்பிடுறாமோ? ராமா, உன் கையால சாப்பிட்டா நேக்கு பிடிக்கும்னு சொல்லுவியே, இதையாவது சாப்பிடுறாமோ? இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ராமு மேல உசுறு. இன்னைக்கு சாயந்தரம் தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு நான் இப்படி எல்லாம் கொண்டு தர முடியுமோ முடியாதோ? தயவு செஞ்சு சாப்பிடு ராமு. இது மாதிரி இருந்தா இந்நேரம் ரெண்டையும் கட்டிக்கிட்டு அலைஞ்சிருக்கும். வேண்டாண்டி ராமு பையா. ராமசாமி, எந்த தப்பு வேணுமானாலும் செய், ஆனா ரெண்டு பொண்டாட்டி மட்டும் கட்டாத. என்னங்க ராமுவையே இப்ப அனாவசியமா தொல்லை செய்யறீங்க? அது இப்ப சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. தீர்ப்புக்கு அப்புறம் தான் அது காதுல எதுவுமே விழுகும். போங்க போங்க போங்க. நீரும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்காதீங்க. ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டதுல இப்ப என்ன குறைஞ்சு போச்சா? ராமு, உனக்கு தாத்தா நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். அந்த மகமாய் கண் திறந்து பார்க்கணும். ராமு, எனக்கா ஒரு ஐஸ் ஃப்ரூட் சாப்பிடு ராமு. உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா, ரொம்ப சாதாரணமா கொடுத்துட்டியே. இத நினைச்சுட்டா ராத்திரி பூராவும் நான் தூங்கவே இல்லை. அது போகட்டும், உன் மாமன் செத்ததுல உனக்கு வருத்தமே இல்லையா? அவர் எனக்கு மாமனே இல்லைங்க. எங்கேயோ தெருவில் அனாதையா தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கட்டாயப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவர்தான். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தெய்வம் அந்த ராமு. வரம்மா. வாங்க. எங்கம்மா போயிட்டு வர? ராமுவை பார்த்துட்டு வரேன்ப்பா. பாவம் ராமு, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்னப்பா முடிவு பண்ணிருக்கேன்?
முடிவுதானே? பஞ்சாயத்துல சொல்றம்மா. நேத்து இந்த கோவில்ல நடந்த சம்பவம் தெய்வ செயலா இல்லையான்ற முடிவை இப்ப நம்ம குருக்களையா நம்ம எல்லாருக்கும் சொல்வார். அவர் சொல்றது எந்த முடிவா இருந்தாலும் அதுக்கு இந்த ஊரே கட்டுப்பட்டாகணும். குருக்களையா, ராமு, இதுவரைக்கும் ஒரு ஈ எறும்புக்கு கூட நீ தீங்கு நினைக்காதவன் நேக்கமற்றவல்ல இந்த ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட நீ ஒரு கொலையை காரணம் இல்லாம செய்திருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். சொல்லுடா, நீ செய்தது தெய்வ செயலா? சொல்லு ராமு, நீ செய்தது தெய்வ செயலா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ராமு, நேக்கு கோமே வராது. ஆனா இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு நேக்கே தெரியாது. சொல்லு, உன்னை யாராவது இப்படி செய்ய சொன்னாளா? இல்ல இதுக்கு வேற யாராவது காரணம் இருந்தா அதையும் தைரியமா சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? சொல்லு. சொல்ல மாட்டியா? உண்மையை நானே வரவழைக்கிறேன்டா, நானே வரவழைக்கிறேன். எந்த அம்மனுக்கு திருக்கால பூஜையும் புரஸ்காரமும் புஷ்பாஞ்சலியும் பண்ணிட்டு இருந்தேனோ அதே அம்மனே என் கையாலேயே கல்ல போட்டு தூள் தூளா உடைக்க போறேன். நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆமா, நான் தான் அப்படி பேசுறேன். தன்னை அழிக்க வந்த ஒரு நாஸ்திகனை பழி வாங்குறதுக்காக ஒரு அப்பாவி ஆஸ்திகனை கொலகாரன் ஆக்கினாலே அவ தெய்வமா இருக்க முடியாது. இப்ப நானே அவளை உடைச்சு தூள் தூளாக்குறேன். என்ன யார விட்டு பழி வாங்குறான்னு பார்த்துடுறேன். நீ கொலைச்சியா? என்னம்மா சொல்ற? அம்மா, நீ இருக்கம்மா. உண்மையை வர வைக்கிறதுக்காக உன்னையே உடைக்கிறேன்னு சொல்லி இந்த பாவியை மன்னிச்சுடுமா. என்னமா நீ ஏமா கொலை பண்ண? சொல்லுமா. நீ ஏமா இந்த கொலையை செஞ்ச? நீ ஏன் இந்த கொலையை செஞ்ச? அன்னைக்கு திருவிழாவில சினிமா படம் பார்த்துட்டு நானும் ராமுவும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். நின்னுட்ட ராமு, வாய குறுக்கு பாதையில போலாம். ஐயோ, ராணா சரோஜா, பயப்படுறியா? பயமா? தேக்கா வா. என்ன சரோ, மேல மேல பட்டுண்டே வர்ற? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? அதெல்லாம் இப்ப இருக்கு. ராமு வந்து உட்கார, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த அர்த்தராத்திரியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப பேசுறதுக்கு தான் நிறைய இருக்கு. உட்காரு, பேசுவோம். எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். வா, ஆத்துக்கு போலாம். நான் வரமாட்டேன், நீ போ. குழந்தை மாதிரி இப்படி வர முடிக்காதா? வரமாட்டேன்னா வரமாட்டேன். சரி, என் கேள்வி எடுத்து போ.
ஊருக்கு தெரிஞ்சா எங்க குடும்பம் மானமே போயிடும். தெரிஞ்சா தானே என் உசுரே போனாலும் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ கவலையே படாத சரோஜா. அம்மன் மேல சத்தியமா இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லவே மாட்டேன். படம் விட்டு எல்லாரும் வந்தாச்சு, உங்களை மாத்திரம் காணுமே, என்னாச்சு? குறுக்கு பாதையில தான் போகணும்னு பிடிவாதம் பண்ணி சரோஜா ஓடையில வழுக்கி விழுந்துட்டா. ஐயோ, ஏண்டா உன்னை ஜாக்கிரதையா தானே கூட்டு வர சொன்னேன், பொறுப்பு கட்ட பைய. நீ வாமா. என்னங்க என்ன புள்ள? என்ன நீங்க சாமிக்கு முன்னால வேட்டை கிளம்பிட்டீங்க? அடடே, மறந்தே போயிட்டேன்ல. இத வந்துட்டேன். ஆரிய பழி வாங்கணும்னு வேட்டைக்கார வேலுசாமி அண்ணன் வீட்டுல இருந்து துப்பாக்கி நானே திருடினேன்.
யாரும் வரமாட்டாங்கன்னு திருண்ட துப்பாக்கிய அம்மன் சிலைக்கு பின்னால ஒளிச்சு வச்ச. ஆனா இந்த துப்பாக்கி திருட்டு விஸ்வா அம்மன் சிலைய உடைக்கிறேன்னு சவால் விடுற அளவுக்கு போய் முடியும்னு நானே எதிர்பார்க்கல. சிலைய உடைக்க போகும்போது அவனை சுட்டுட்டா அது தெய்வ செயல்னு முடிவாயிடும்னு திட்டம் போட்டேன். வேண்டாம் சரோ, அம்மன் சிலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது பெரிய தப்பு. அம்மன் சிலைக்கு ஒருத்த உடைக்க போறேன்னு சொல்றான், அது தப்பு இல்ல. நாம போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறதா தப்பா? அது வந்து சரோ, இப்ப நீ என்னோட ஒளிஞ்சுக்க வரப்போறியா இல்லையா? என் திட்டம் தெரியாத ராமு அதுக்கு ஒத்துக்கிட்டான். சவால் விட்டபடி விஸ்வா அம்மன் சிலையை உடைக்க கிளம்பினா. அவனை பழி வாங்கணும்னுதான். எது ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சியோ அது இப்ப தெரிஞ்சிடுமே. சரி, துப்பாக்கி கொடு. வேண்டாம் ராமு, வேண்டாம். பேசாம கொடு. நீ இங்கே ஒழிஞ்சிட்டு. அந்த சண்டாளனை பழி வாங்கணும்னு நினைச்ச, பழி வாங்கிட்டேன். நான் கெடுக்கப்பட்டவங்கிற ஒண்ணு ஊருக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ராமு என்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி வெளியில வந்து தானே சுட்டதா சொன்னான். உயிரே போனாலும் ராமு இதை வெளியில சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும். கோபத்துல குறுக்களைய அம்மனை உடைச்சு அப்புறம் ராமு ஜெயிலுக்கு போறது என்னால தாங்கிக்க முடியாது. பழிய அம்மன் பேர்ல போடலான்னு நான் போட்ட கணக்கு தப்பா போச்சு. சரோஜா, எங்கம்மா போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சபாஷ். ஆம்பளைங்க எங்களுக்கெல்லாம் வராத தைரியம் உனக்கு வந்து ஒரு அயோக்கியம் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சிட்டேன். கேஸ் நடக்கட்டும். நாங்க எல்லாரும் உன் பக்கம்மா, உன் பக்கம். ராமு, நீதான் என்ன ஜாக்கிரதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போகணும்.